எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கீங்களா? உங்களுடைய வேதனைகள், நிந்தைகள் உங்கள் மேல் இராதபடிக்கு கர்த்தர் புரட்டி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். அங்கே விருத்த தேசனம் என்ன செய்றாங்க பண்ணுறாங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அது குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தை தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் எகிப்தின் நிந்தை புரட்டி போட்டேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. எகிப்தின் நிந்தை ஒரு பயங்கரமான ஒரு நிந்தை பாருங்க. ஹல்லேலூயா. எகிப்தின்னு சொன்னாலே பாருங்க, மந்திரவாதம், அடிமைத்தனம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். அங்கே போனால் வானா வரணும். ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமை. அந்த நிந்தனைகள் ஹல்லேலூயா கர்த்தர் புரட்டி போட்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஹல்லேலூயா நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு நீ வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். உங்கள் நிந்தனைகள் அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி பெனிலாள் வேதனைப்படுத்துகிறார். ஏன்னா பெனிலாளுக்கு குழந்தை இருக்குது, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அதனால் அண்ணால பெனிலாள் மனமடி உண்டாக்குறா. நம்ம மனம் கசந்து என்ன செஞ்சாங்க, அழுகிறாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுது ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு குழந்தை கொடுத்தார். அந்த நிந்தனையை அவர் புரட்டி போட்டார். ஹல்லேலூயா. குழந்தை இல்லைன்னு சொல்லி ஹல்லேலூயா அழுத அண்ணாளுக்கு கர்த்தர் நிந்தனையை புரட்டி போட்டார். பெனிலாள் பெற்ற பிள்ளை ஹல்லேலூயா சாமுவேல் தீர்க்கதரிசி அல்ல. ஹல்லேலூயா அண்ணாள் பெற்ற பிள்ளை தான் பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை குழந்தை இல்லாமல் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஹல்லேலூயா ஒரு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, இவ்வளோ வயதாயும் திருமணம் நடக்கலையே. ஒருவேளை ஒரு வியாதினால் நீங்கள் நிந்தைகள் ஹல்லேலூயா நிந்தைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி அந்த நிந்தையை, அந்த எகிப்தின் நிந்தையை ஹல்லேலூயா கர்த்தர் புரட்டி போட போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை காலையில் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. எகிப்தின் நிந்தையை இராதபடி ஒரு புரட்டி போட்டார். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் எத்தனை நிந்தைகள், வேதனைகள் கர்த்தனை புரட்டி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்களா, அந்த வார்த்தை பாருங்கள் உண்மை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை குறைபட்டதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்கள். விருத்த சேதனம் பண்ண சொன்னாங்க, ஆர்டர் பண்ண சொன்னார், பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம் நிந்தை என்ன செய்றாரு, புரட்டி போடுகிறா. ஹல்லேலூயா. எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுவார். உன் குடும்பங்கள் என்னென்ன நிந்தையோடு இங்கே வாழ்ந்து கொண்டு அழுது கொண்டு புலம்பு கொண்டு மனம் கசந்து கொண்டு இருக்கீங்களோ, ஹல்லேலூயா, இனி எனக்கு அழுறதுக்கு பலன் இல்லை, இனி எனக்கு ஹல்லேலூயா ஓடுவதற்கு பலன் இல்லை, என் எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் எனக்கு இந்த நிந்தனை, எத்தனை வருஷம் இந்த பாடு எனக்கு, ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், ஏன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். மனம் கசந்து அழுது அந்நாளில் நினைத்துள்ள கத்த
இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுடைய நிந்தையாகவும் அவன் புரட்டி போடுவார். அல்லேலூயா. அவர் புரட்டி போடுவார் பாருங்க. அல்லேலூயா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அல்லேலூயா. அப்படி வார்த்தை சொல்ல சொல்ல பாருங்க, ஒரு சந்தோஷம், சமாதானம். அதில் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் நீங்கள் ஒடுங்கி போல் சொல்லி பக்தன் சொல்கிறது போல். அல்லேலூயா. நிந்திக்கப்பட்ட தேவ ஜனங்களே, கத்தவங்க நிந்தனை தான் புரட்டி போட போகிறா. அல்லேலூயா. அந்நாளுக்கு ஒரு அதிசயத்தை செய்து நிந்தையை புரட்டி போட்டாரே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து நிந்தையை புரட்டி போடுவார். அல்லேலூயா. 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 என்ன நிந்தை இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஒருவேளை மந்திரவத்தினால அல்லேலூயா நீங்கள் படாத பாடுகள் பட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு மனித நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. எந்த நிந்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் புரட்டி போட வல்லமை உள்ளவர். எகிப்தின் நிந்தியை புரட்டி போடுவார். சபலதர கத்தோரு விக்கிறவா. இயேசுவே வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ராஜா. நன்றிப்பா அந்த வார்த்தையின்படி ஏசப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. அவனுடைய நிந்தனைகள் இன்றோடுக்கு முடிவடையட்டும். இயேசுவே நாமத்தில் புரட்டி போடுங்கப்பா. எந்த நிந்தனையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா. மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டுவீராகப்பா. இறக்கம் பாராட்டுங்கப்பா. குழந்தை இல்லையேன்னு சொல்லி நிந்தனைகள் எடுத்து போடுவீராக ராஜா. எனக்கு பணம் இல்லையே, கடலில் இருக்கிறனே, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி அழுது கொண்டு மனம் கசந்து யார் யார் அழுது கொண்டு தத்தெழுத்து கொண்டு அவங்களுடைய நிந்தனை புரட்டி போடுவீராக. புரட்டி போடுவீராக. புரட்டி போடுவீராக. உங்கள் பிள்ளைகளை எண்ணெய் தருடுவீராக. எகிப்தின் நிந்தை புரண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். அல்லேலூயா. 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 கண்ணீரை துடைப்பீராக. அந்த காலை வேளை மனம் கசந்து அழுத அந்நாளுடைய நிந்தை எடுத்து போட்டீரங்கப்பா. இன்னைக்கு மனம் கசந்து அழுது கொண்டு இருக்க உம்முடைய பேருடைய நிந்தனையை புரட்டி போடுவீராக ராஜா. புரட்டி போடு. எகிப்தின் நிந்தையை, அடிமைத்தனத்தின் நிந்தையை, வேதனை இருந்த நிந்தனைகள், இந்த வேதனைகளை கர்த்தர் புரட்டி போடுவீராக. புரட்டி போடுவீராக. அதிசயம் நடப்பதா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளில் பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் 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 இறங்கட்டும். செபிக்கிறப்பா. கர்த்தரின் தோட்டத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலே அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். நிந்தனையை புரட்டி போடுவீராக ராஜா. கெஞ்சுகிறோம், மண்டாடுகிறோம். அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. நன்றி 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 கர்த்தாவே. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் போகிற வர்ற இடமான பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும். தூதர் பணி இறங்கட்டும். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதிசயம் அதிசயமே. ஆமென். அதிசயம் நடக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.